இன்னைக்கு ராசிபுரம் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், இங்க இருக்கிற பேருந்து நிலையம் அருமையா இருக்குது. இங்கே இந்த பேருந்து நிலையம் செயல்பட வேண்டும் என்று அறிவிச்சார் திரு தங்கமணி மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் போராட்டம் பண்ணாங்க கட்சி நிர்வாகிகளோடு. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒருவர் ஒரு தனியார் 140 ஏக்கர் வாங்கியிருக்கிறார். அது ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை கொடுத்து 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கிறீங்க. எப்படி நகரத்துக்கு மக்கள் வர முடியும்? ஆக அந்த 140 ஏக்கர் திராவிட முன்னேற்ற கழக மேலிடத்தின் மூலமாக வாங்கப்பட்டு இன்றைய அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அங்கே சுற்றியுள்ள நிலங்களெல்லாம் விலை அதிகமாக விற்கப்படும். அப்படிப்பட்ட விஞ்ஞான முறையில் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் விடியாதிமுக அரசாங்கம். இது எந்த வகையில் நியாயம்? மக்களுக்கு எது பயனுள்ளதோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த நகர மக்கள், வெளியே இருக்கின்ற மக்கள் 7 கிலோமீட்டர் சென்று அங்கே பேருந்தில் ஏற வேண்டிய சூழலை இன்றைக்கு இந்த அரசு ஏற்படுத்தியிருப்பதை நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதற்காக 932 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து ஆரம்பிக்கப்பட்டு 40% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. அது மட்டுமல்ல, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, மல்லசமுத்திரம் ஒன்றியம், எலச்சிமலை ஒன்றியம், பரமத்தி ஒன்றியம் கிட்டத்தட்ட 724 கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அதிமுக ஆட்சி வழங்குவதற்காக திட்டமிட்டு 40% பணிகள் முடிக்கப்பட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டமிட்ட காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிகளுடன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, மல்லசமுத்திரம், எலச்சிமலை, பரமத்தி ஒன்றியத்தில் இருக்கிற 726 குடியிருப்புகளுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும்.